கௌதம் செல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. ஜெயா வந்து கடுப்பாய் பொய் சொன்னவங்களை போட்டு கன்னத்திலேயே பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க. என்கிட்ட காசு வாங்கிட்டு ஏன்டி அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியில் வந்து இந்திரா வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. காரில் ஏற்றலான்னு இருக்கிறப்ப சூப்பர் மார்க்கெட்டில் அந்த பொண்ணு அடி வாங்கின எல்லா அம்மாக்களும் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்காம முடியவே மாட்டோம், இந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜெயா, நீ தான் கேட்கணும், நீ தானே அடித்த, அது மட்டும் இல்லாமல் பையனை அவ்வளோ நல்லா வளர்த்து வச்சுருக்க, நீ எல்லாம் வந்து இவ்வளோ திமிர்த்தனமாக நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல ஜனங்கள்லாம் இதை கேட்டேன்னு வந்து அதிர்ச்சி ஆகிட்டாங்க. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அதெல்லாம் இல்லைம்மா, கண்ணுக்கு நேராகவே நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, கண்ணுக்கு தெரியாமல் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நாங்கள் என்ன மன்னிப்பு கேட்கணும் அவ்வளோதானே, முதல்ல காரில் ஏறுங்க அத்தை அப்படின்னு சொல்லி காரை வந்து ஏற்றி அப்படியே போக வச்சிடுறாங்க. இப்போ என்ன மன்னிப்பு கேட்டுட்டா போதுமான்னு சொல்லி இந்திரா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த இடத்துல ஜனங்கள்லாம் வந்து கலைஞ்சிடுறாங்க. என்னடி மன்னிப்பு கேட்டதுனால ஓவராக வந்து சீன் போட்டுட்ருக்கியா, எப்படி இருந்தாலும் வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து மாஸ் பண்ணுறாங்க. அப்படியா, யாருக்கு என்ன கிடைக்கிறதுன்னு பொறுத்து இருந்து பாரு, உன் புருஷன் எங்கே உட்காரணுமோ நிரந்தரமாக அங்கே உட்கார விடாமல் நான் ஓய போகிறதே இல்லைங்கிற மாதிரி அவங்க கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பார்க்கலாமா, பார்க்கலாம், நியாயமோ அநியாயமோ என்றைக்குமே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக தர்மம் தான் தலை காக்குங்கிற மாதிரி மாஸ் பண்ணிட்டு அவங்க மாட்டு போகிறாங்க. ஜான்சி வந்து காட்டுறாங்க. ஜான்சி வந்து ஸ்டேஷனில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து கௌதம் வந்து சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி நினச்சி பார்த்துட்டு இருக்காப்புல. இந்திரா வந்து எக்ஸாம்லாம் எழுதி ஆல்மோஸ்ட் பாஸ் ஆகிற ஸ்டேஜாக இருந்தாச்சு. 2 எக்ஸாம் டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமேட்டு ஒட்டையெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து, என்ன இந்திரா, இன்டர்வியூ கூட போயிட்டு வந்தாச்சு, கூடிய சீக்கிரம் வந்து நீ மிகப்பெரிய போஸ்டிங்கில் வந்து இருக்க போகிற, அப்படி இருக்கும்போது ஒட்டடையெல்லாம் நீ அடிக்கலாமா? இந்த கை ஒட்டடை குச்சியை பிடிக்கிறத விட பெரிய பெரிய இடத்துக்கு போயிட்டு ஃபைல்லலாம் கையெழுத்து போடுற அதிகாரியாக தான் பார்க்கணும். என்ன கௌதம் இப்படி பண்ணுற? ஏன் வீட்டு ஏன் பொறுப்புன்னு நான் ஒன்றும் பொண்ணாக இருக்கிறதுனால எல்லா வேலையும் செய்யணும்னு ஆசைப்படல, ஆனால் ஏன் வேலையை நான் தான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், புரியுதா? எப்படி இந்திரா உன்னால் மட்டும் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக 100%க்கு 200% வந்து பேசுகிறிய? என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லி சூப்பராக பேசுகிறாங்க அந்த இடத்துல. இதை கேட்டோன்னு வந்து, சரி நீ மட்டும்தான் வீட்டு வேலை செய்வியா, நான் செய்ய மாட்டேனான்னு சொல்லி தலையில் ஒரு துண்டை கட்டிட்டு வந்துட்டு அந்த இடத்துல ஒருத்தரையை வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்திரா கண்ணில் வந்து ஒட்டடை விழுந்தனால 2 பேரும் வந்து கிட்டக்கு நின்று கண்ணு வச்சு அப்படியே ஊதுற மாதிரி காட்டுறாங்க. இந்திரா ஸ்லிப் ஆகிறாங்க. கௌதம் வந்து பிடிக்கிறாங்க. இது எல்லாம் வந்து கனவு போல நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி உண்மையிலேயே நடந்தால் எப்படி இருக்கும்? நடந்த விஷயத்த தான் வந்து கௌதம் வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. ஜான்சி வந்து கேட்குறாங்க, ஏடா கௌதம், கண்ணில் வந்து கலங்கி தண்ணி வர மாதிரி தெரியுது, உனக்கு தான் நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, மிகப்பெரிய வந்து அளவில் பணங்காசுலாம் இருக்குது, அப்படி இருக்கும்போது ஏன்டா வந்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியலல்ல அப்படின்னு சொல்லும்போது, உன்னை பற்றி வெளியில் எல்லாரும் எப்படி தெரியுமா பேசிக்கிறாங்க, இப்போ உங்கள் அம்மா வந்து ஒரு ஆதாரம் வேற கொடுத்துட்டாங்க எங்ககிட்ட, நீ வெளியே வர முடியாது, ஏன்னா உங்கள் அம்மா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பணத்தை வந்து கொடுத்தாங்க, அந்த பணத்தை அந்த பொண்ணு ஸ்டேஷனில் வந்து கொடுத்துட்டு அப்படியே அவன் மாட்டு வெளியில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டான். அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வந்து சால்வ் ஆக போகிறதே இல்லை, நீ அடித்த பந்து மாதிரி திருப்பி என்கிட்டே தான் வரப்போகிற கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம், நீங்கள் ஒரு பக்கம்தான் பார்த்துட்ருக்கீங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் தப்பான மூவ் எடுத்து மாட்டிக்கிறாங்க, என்ன வெளியில் கொண்டு வரணும்னு தான் பார்க்குறாங்க தவிர நீங்கள் ஒரு பக்கம் மட்டும்தான் முடிவு எடுக்கிறீங்க. தயவு செஞ்சு வந்து இன்னொரு வாட்டி சொல்கிறேன்னு கேளுங்க, இந்திரா தான் இந்த விஷயத்தில் வந்து ஜெயிப்பா. அதை சொல்ல மறந்துட்டேன் பாரு, இந்திரா வந்து ஒரு நல்ல நேர்மையான வக்கீலை வந்து பார்த்து சக்கரவர்த்தி சார் வந்து இந்த கேஸில் வந்து ஆஜராகிறதுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படா வந்து உன் பொண்டாட்டி அவங்கள வந்து சம்மதம் பண்ண வச்சா ஒன்றும் புரியல, அவங்க எதுவாக இருந்தாலும் நியாயமாக இருந்தால் மட்டும்தான் பண்ணுவாங்க, இதில் யாருமே வந்து எடுக்க மாட்டேன்னு உறுதியாக வந்து இருந்தாங்க. இருப்பினும் உன் பொண்டாட்டி வந்து இது மாதிரி செஞ்சுருக்கானா, பலையாளாக தான் இருக்கா, மூலக்காரியாக இருப்பா போல இருக்கேங்கிற மாதிரி இந்திரா வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜான்சி, நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க, பொறுத்து இருந்து பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு, சேர்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சின்னு சொல்லிட்டு அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடிஞ்சிச்சு, சாமி வந்து கும்பிட்றாங்க. ஜெயா சுற்றி இருக்கிற எல்லாரும், இந்திரா வந்து இருக்காங்க, வழக்கறிஞர் வந்து வந்துடுவாங்கள்ல அப்படின்னு சொல்லி ஜெயாலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க. எல்லா பிரச்சனையும் பண்ணிவிட்டு இப்போ எப்படி வழக்கறிஞர் வருவாங்கன்னு தெரியல, அவங்க வராத மாதிரி தான் தெரியுது அந்த இடத்துல. இருந்தாலும் வந்து இந்திரா வந்து நம்பிக்கையோடு இருக்காங்க. சக்கரவர்த்தி சார் வந்து வாக்குறுதி கொடுத்தாருன்னா கண்டிப்பாக வந்து நிறைவேற்றுவாங்கன்னு இன்னமும் மழை போல் நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்கள. அப்போன்னு பார்த்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம ராகினி.
என்னது யாரோ ஒரு வழக்கறிஞர் வந்து கௌதம்க்காக வந்து வாதாடினா என்ன ஆகும்? ஒன்றும் புரியலையேங்கிற மாரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து பாட்டம்மா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேபிக்கு வந்து ஃபோன் அடிப்போம்ன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே வந்து வருவாங்களா வக்கீலு? ஏன்னா டிவிலலாம் அவ்வளோ பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா வருவாங்க மாமா. நீங்க எதுக்கும் பாட்டப்படாதீங்க. அவங்க இந்த மாரி விஷயத்துலலாம் ஜெயிப்பாங்க. அவங்க கலந்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொன்னோனே, பட்டமாயிடுறாங்க. ராகினி அந்த இடத்துல ஜேபிக்கு வந்து கால் பண்றாங்க. அவரு மூஞ்சில வந்து மாஸா உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டே இருக்காங்க. "என்ன ராகினி மேடம், என்ன வேணும்? யாரோ சக்கரவர்த்திங்கிற வக்கீல வந்து பார்த்துருக்காங்களாமே. ஓ! அவங்க தான் வந்து கௌதம் கேஸ்ல வந்து வாதாட போறாங்கன்னு நானும் கேள்விப்பட்டேன். ஆனா கண்டிப்பா அவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்பலாம் பூஜ்யம் ஆயிடுவோம். இத்தன நேரம் வந்து என்ன நடந்துச்சோ, அது அப்படியே உல்டாவாயிடும். சக்கரவர்த்தி யார் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி மாஸ் பண்றாங்க. "என்ன ஜேபி இப்படி கேஷுவலா இருக்கீங்க? நான் இந்த விஷயத்த வந்து ஜெயிச்சிட்டோம்னு நெனச்சு சந்தோஷத்தின் உச்சத்துல இருந்தா, நீங்க என்ன பிளேட்டையே வந்து திருப்பி போட்டுருவீங்க போல இருக்கு." ஆமா. சக்கரவர்த்தி வந்துட்டாருன்னா, நம்பளால நெருங்க கூட முடியாது. கௌதம் வந்து ஈஸியா வந்து காப்பாத்தாம ஓயவே மாட்டாரு. ஏன் ஒரே ஹியரிங்ல வந்து இந்த கேஸயே வந்து அடிச்சு துவச்சு எடுத்துருவாருன்னா பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ண போறீங்க? அதுக்கும் என்ன ஏற்பாடு பண்ணாமயா இருந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் எந்த ரூபத்திலயாவது இந்திராவுக்கு உதவி வந்துச்சுன்னா தடுக்கணும்னு ஆசைப்படுவேன். சக்கரவர்த்தி மாரி மிகப்பெரிய ஆள் வந்தாங்கன்னா, நான் பார்த்துட்டு சும்மா இருந்துருவேனா என்ன? அதுக்கு தான் இவ்வளோ பெருசா வந்து பிளான் போட்டுட்டு இருக்கேன் நான். தடுத்து வச்சிருக்கேன். இருந்தாலும் நம்ம சொல்ற பொய்ய அவங்க நம்புறாங்களா? இல்ல இந்திராக்காக வாதாடுறாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஐய்யயோ! ஜேபி நான் கடைசி வரைக்கும் வந்து வரமாட்டாங்கன்னு நெனச்சா, என்ன இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சிடுறாங்க. கோர்ட் வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜெயா, ராமச்சந்திரன், கதிரு, ராகினி, இந்திரா 5 பேர் நின்னுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கதிர் வந்து கேட்குறாங்க. என்னது நம்ம சைடு வந்து வாதாடுறவங்க யாரையுமே காணோம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பேரதிர்ச்சியா வந்து நிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து வந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டிப்பா வருவாங்க அத்த. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கிற மாரி தெரியலன்னு கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா, பிரச்சனையெல்லாம் அது மாரி. இந்திராவெல்லாம் நம்ப முடியுமா? இதே மாரி தான் வீட்ல இருந்து இங்க வர வரைக்கும் வந்துருவாங்கிறா. இன்னொரு 20 நிமிஷத்துல வந்து ஆரம்பிக்க போகுது. அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல இன்னமும் இல்லன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒண்ணும் புரியலங்கிற மாரி கதிர் வந்து பேசுறாங்க. அம்மா இந்திரா, நீ எங்கள எல்லாரும் ஏமாத்துறன்னா இப்படியே சொல்லிடுமா. கடைசி நேரத்துல வந்து சாரி அத்த, அவர் வர முடியாம போயிட்டாரு. என்ன காரணமும் தெரியலன்னு சொன்னேன்னு வச்சுக்கயேன், கடுப்பாயிடுவேங்கிற மாரி கதிர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கௌதம் வந்து ஜான்சி வந்து அழைச்சிட்டு வராங்க. அம்மாங்கிற மாரி பேசினோனே நெருங்கி வந்து பேசலான்னு இருக்காங்க. "டேய் உள்ள போடா முதல்ல. இப்ப என்ன அம்மா சென்டிமென்ட் காட்ட இதுதான் நேரமா?" அப்படின்னு சொன்னோனே கான்ஸ்டபிள் வந்து கௌதம உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. "நீங்க ஒரு பொண்ணு தானே? அம்மாவும் பையனும் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? இது ஒண்ணும் சென்டிமென்ட் காட்ட வேண்டிய நேரம் இல்லம்மா. இங்க என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? கௌதம நான் தான் கூட்டிட்டு போவேன். அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஜான்சி மட்டும் போறாங்க. "மேடம் நீங்க நல்லவங்கன்னு நெனச்சேன். ஆனா இந்த விஷயத்துல நீங்க ஏன் மேடம் இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? காது குடுத்து நாங்க சொல்றத கேட்கவே மாட்டீங்களா? எத குடுக்கணும், எத குடுக்கக்கூடாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரியா? உங்களுக்காகலாம் என்னாலலாம் பேச முடியாதுன்னு" சொல்லிட்டு ஜான்சியும் வந்து உள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. "அத்த நீங்க எல்லாரும் உள்ள போங்க. வழக்கறிஞர் வந்தோனே நானும் கூட்டிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா யாருமே வந்தபாடு மாரி தெரியல. இந்திரா வந்து ரொம்ப கவலையா இருக்கிற மாரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையா, மாஸா, சூப்பரா முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.